இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை வாழ வைத்தீரையா இந்த வரிகளை உணர்ந்து மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீர் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்தாரே எத்தனையோ நன்மைகளை ஏராளமாய் நன்றி சொல்வே நீங்க மட்டும் சொல்லுங்க எத்தனையோ அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே
போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அளவில்லாவரின் ஆயுள் முழுதும். ஹல்லேலூயா. ஆர் யூ ஓகே? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். எப்பொழுதுமே நமக்கு என்னன்னு ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள், இதுதான் உங்க சித்தம் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. 2 தெசலோனிக்கேயர் 5:16-17 நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்னு நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கும். ஒரிஜினல் கிரீக் ஆர் இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திரம்னா சிம்பிள் மீனிங் என்ன? நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்க என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். இந்த 11 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்தார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். இப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடா போயிடுச்சு. இப்பதான் நியூ இயர் சர்வீஸ் முடிச்சு எல்லாம் அடுத்து ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தா அடுத்த நியூ இயர் சர்வீஸ் வந்துடுச்சு. அப்போ தேவன் நம்மை எந்த அளவு பாதுகாக்கிறார், போக்கில் வரத்திலும் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறார். ஈஸியா கிடைக்கிறதுனால சில நேரங்கள்ல அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாம போயிருது. பாதுகாப்பு எல்லாருக்கும் தான், லைட்டா கம்மி பண்ணிக்கோ, எல்லாருக்கும் தானே கிடைக்குது, எல்லாரும் தானே நல்லா இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு ஆண்டவர் மேல நமக்கு என்னது இல்லை, ஈஸியா கிடைக்கிறது. என்ன ஈஸியா உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, கவர்மெண்ட்ல இருந்து ஈஸியா மிக்சி கிரைண்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த மதிப்பு தெரியுமா? இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்துப்போம். ரொம்ப கவனமா ரிப்பேர் பார்த்து கடையில போய் கொடுத்து அதை சரி செஞ்சு வர்ற வரைக்கும் அது நல்லா பார்த்துப்போம். இது கவர்மெண்ட்ல இருந்து வர்ற ஒரு மிக்சி கொடுக்குறாங்கன்னா, ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போடு, கிரைண்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போடு, அவ்வளவுதான். அப்போ இலவசமா கிடைக்கிறதுனால அதோட மதிப்பு என்ன பண்ணல நமக்கு தெரியல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். இப்போ நான் உங்க ஒவ்வொருத்தையுமே கேட்கலாம், அந்த வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா உங்களால சொல்ல முடியும். கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அதனால இப்போ வாய்ப்பு கிடைக்கலாம், வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, எப்ராஹிம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எப்ராஹிம் வேதத்துல பல இடங்கள சொல்லப்பட்டிருக்கும். எப்ராஹிம் எப்ராஹிமே எப்ராஹிமே. ஏன் ஆண்டவர் எப்ராஹிமை தெரிந்து கொண்டார்? எப்ராஹிம்னா முதல்ல யாரு அதை சொல்றேன்னா, நேற்று எங்க மினி க்ரூசைட்ல கூட நான் அதை ஷேர் பண்ணேன். சிம்பிள். யோசேப்புக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒரு பையன் பேரு மனாசே, இன்னொரு பையன் பேரு எப்ராஹிம். இந்த மூத்தவன் பேர் தான் என்னது? வேதத்துல சொல்லப்பட்ட விதி ரூல் படி என்னன்னா, முதல் பிள்ளைக்கு தான் என்ன வரணும்? சேஷ்ட புத்திர பாகம். சேட்ட புத்திர பாகமா சேஷ்ட புத்திர பாகமா? ஓகே. அப்போ முதல் பிள்ளைக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் வரணும். மேக்சிமம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, சரியா? எல்லாமே அங்கதான் வரணும். ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்கு. என்ன அப்படின்னா, யோசேப்பு தன்னை 2 பிள்ளைகளையும் தாத்தா யாக்கோபிட்ட கொண்டு வராரு. அப்பா, எனக்கு 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தன் பேர் மனாசே, இன்னொருத்தன் பேரு எப்ராஹிம். இவங்களை நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த காலத்தின் இதுபடி வலது கை யாருக்கு வரணும்? முதன்மையா இருக்கிறவங்களுக்கு. முதன்மையா இருக்கிறவங்களுக்கு தான் வலது கையை வைக்கணும். 2வது இருக்கிறவங்களுக்கு இடது கை. இங்க யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வலது கையை கொண்டு 2வது பையன் மேல என்ன வைக்கிறாரு? கையை வைக்கிறாரு. இடது கைய, அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், யாக்கோபு இப்படி மாற்றி வைத்தான் அப்படின்னு. எப்படி மாற்றி வைத்தான்னா, தன் மனம் அறிய மாற்றி வைத்தானா. அப்போ யோசேப்பு பார்க்கிறாரு, அப்பா ஃபர்ஸ்ட் பையன் மேலதான் நீங்க வலது கையை வைக்கணும், இடது கை 2வது பையன் மேல வைங்க அப்படின்னு சொன்னா, ஏய் எனக்கு தெரிஞ்சுதான்டா நான் வைக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்ல வர அப்படின்னா, பல நேரங்கள்ல இந்த எப்ராஹிம் போலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. எதுக்கு இந்த ஆசீர்வாதம்? எதுக்கு இந்த மேன்மை? தெரியாது. எதுக்கு இந்த சமாதானம்? எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்தாரு? நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள்னாலயா? சொல்ற அளவுக்கு நம்ம நல்லவங்களும் கிடையாது, சரியா? சொல்ற அளவுங்களுக்கு நம்ம நல்லவங்களும் கிடையாது. ஆனா ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாருன்னா, நாம் கிருபை பெற்றவர்கள். நாம் தான் எப்ராஹிம். சொல்லுங்க,
நாம் தான் இப்ராஹிம். முறைப்படி வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகள் அல்லாத நம்மை தான் தேவன் தெரிந்து கொண்டு அவர் கிறிஸ்துவோடு தேவன் என்ன பண்ணார், நம்மை இணைத்தார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம எங்கேயோ இருந்திருக்கணும், எங்கேயோ வாழ்ந்திருக்க வேண்டியவங்க. ஆனா தேவன் கிருபையாய் நம்மளை என்ன பண்ணார், எப்ராஹிமாய் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அது எப்போ நடந்துச்சுன்னா, அங்க ஒரு மாற்றம் நடந்துச்சு பாத்தீங்களா. ஒரு கிராஸ் நடந்துச்சா சொல்லுவாங்க. கிராஸ்னா என்னது? சிலுவை. எப்போ நீங்க சிலுவை அண்டை வாரீங்களோ அப்பொழுதுதான் அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய கிருபைகள், அந்த எப்ராஹிம்ங்கிற பேர் உங்களுக்கு வரும். ஆண்டவர் சொல்றார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி நான் உன்னை விட்டு விடுவேன், மறந்துடுவேன். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மளை விடாம வைத்திருக்காருல்ல, அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை உயர்த்தி இன்னொரு பாடலை பாட போறோம். ஒரு பழைய பாடல் தான், நீங்க எல்லாரும் பாடணுங்கிறதுக்காகவே பழைய பாட்டா எடுத்துட்டு வரேன். உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்கள் உமக்கொப்பானவர் யார். நல்லா கை தட்டி பாடுவோமா? இ மேஜர். கைதட்டி பாடுவோமா? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். இந்த பக்கம் நல்லா கைதட்டி உமக்கொப்பானவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். சந்தோஷமா? என்றும் வாக்கு மாறாத உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர், இந்த வானத்திலும் உமக்கொப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசி. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த உமக்கொப்பானவர், இந்த வானத்திலும் இந்த பூமியிலும். அப்படியே எழுந்து பாடுவோமா? நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல நல்ல சந்தோஷமா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், நம்மை புரிந்து நடத்திட, நம்மை தேற்றி நடத்திட அவருக்கு ஒப்பானவர் யார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கைதட்டுங்களேன்.
கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர். ஓ, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை அசைத்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். என் தேவனுக்கு உமக்கொப்பானவர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீ உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல சத்தமா இந்த வானத்திலும் இந்த உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த உமக்கொப்பானவர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி நல்லா ஹல்லேலூயா. உமக்கொப்பான ஒரு தெய்வம் இல்லை ராஜா. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவரே, உமக்கொப்பான ஒரு தெய்வம் இல்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பான. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? உங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த. ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய தயவால் கிருபையால் நாம் பெற்றது. நாம் பெற்ற எல்லா கிருபைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தந்தது. ஆமென். அதற்கு நாம் தகுதியானவர்களும் அல்ல. இந்த உலகம் நிறைய குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம். ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாதான் நம்மளை வேலையில் எடுப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டியும் நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அதற்கு அப்பாற்பட்டவர். இந்த உலகம் கொடுக்குற ரூல்ஸுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். உங்களுக்கு அவர் இந்த உலகம் எதிர்பார்க்குற எந்த குவாலிட்டியும் அவருக்கு தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் தகுதியே இல்லாத நமக்கு தான் எப்ராஹிம்னு ஒரு பேரை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம நேசித்து கொண்டிருக்கிறார். நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் நேசிக்கிறார். நேற்று அழகா ஒரு இதில் போட்டிருந்துச்சு. அதில் உங்களை பற்றி ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் யாரு, உங்கள் சரித்திரம், உங்கள் பரம்பரை வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆதி அந்தம் எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டியை பார்த்து தான் சிலர் விரும்புவாங்க. ஆனால் அவங்களோட இருக்கிற அந்த டார்க் பேஜ் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் உங்களை விட்டு அப்படியே விலகுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதையும் தெரிந்து தான் உங்களை நேசிக்கிறார். சொல்றாரு, ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன் குடும்பத்தை பற்றி தெரியும், எல்லாம் தெரிந்து தான் சொல்கிறாரு நான் உன்னை நேசிக்கிறேன். எப்போ வரைக்கும் நேசிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு? இன்னேற்றும் என்றும் என்றும் மாறாதவரான். அப்போ எப்பவும் நேசிக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒரு ஆராதனை செலுத்துவோமா? அவரை உயர்த்த போறோம், அவரை செலிப்ரேட் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மாள் எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளே.
என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு எனக்கும் செய்ய வல்ல ஆபிரகாமுக்கு எனக்கும் செய்ய வல்ல என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் உம்மால் எல்லாம் உம்மையே. அப்படியே கொஞ்சம் ஸ்கிரீனை பாருங்களேன். அடுத்த ஸ்டான்ஸ். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர், என் தேவையை நிறைவாக்குவீர், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தரும். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். எப்படின்னா, ஆபிரகாம்கிட்ட ஒரு மலைக்கு போ, அங்கே உன்னுடைய மகனை பலியிடுன்னு சொல்றாரு. அந்த மலைக்கு பேரு மோரியா. மோரியான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே, என் தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார். உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து, அதாவது இந்த உலகத்துல உங்களை வச்சதற்கான நோக்கமே அவர் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கிறார். கொடுத்தவர் அதற்கான தேவையும் அவர் தான் கொடுக்கணும்ல. இந்த உலகத்துல அவர் உங்களை வீணாய் படைக்கல. நீங்க இப்ப ஃபேஸ் பண்ற வியாதி, தரித்திரம், ப்ராப்ளம், நீங்க விரும்பாத எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இவ்வளவு நாட்கள் நடத்தினவர் இனியும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய பொருளாதார பிரச்சனை, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய இருக்கிற இல்னஸ், எல்லா வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஆண்டவரே நீர் என்னை எல்லாவற்றையும் மாற்றுவீரப்பா, என்னால் முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே, கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. என்னை நான் அப்படி முழுவதுமாய் நான் படைக்கிறேன், 100% என்னை ஒப்படைக்கிறேன். நீர் என்னை பார்த்துக் கொள்வீராகப்பா, நீர் என்னை பார்த்துக் கொள்வீராகப்பா. என் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீராக. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மறைவதாக ராஜா. என்னை அழைத்து என்னை வேறு பிரித்தீரப்பா. நீர் நடத்துவீராக, என்னை நீர் நடத்துவீராக. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடு. சொல்லுங்களேன் விசுவாசித்து. அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் என்னால் ஒன்றும் கூடாதென்று
மட்டும் உம்மால் எல்லாம் உம்மையே நம்பியுள்ளேன். ஸ்கிரீனை பார்த்து உம்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா, உம்மையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களால் முடியாது ராஜா. எப்போ நம்மளால முடியாது, நம்ம தளர்ந்து போகும்போது ஆண்டவர் வந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். நம்மளால முடியும்னா அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஓகே, உன்னுடைய பலனால முடியுமா, உன்னுடைய பலத்தினால, உன்னுடைய செல்வாக்குனால முடியுமா, ஓகே போற வரைக்கும் போ அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. எப்போ ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி கையை உயர்த்துறோமோ அப்பதான் சொல்றார், உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் ரெடியா இருக்கார் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை தூக்கி விடுவதற்கு, நிறுத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்துல, வருகிற ஆண்டுல தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா? எல் ஷடாய், சர்வ வல்லவரே, விசுவாசித்தேன் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவர். எல் ஷடாய், சர்வ எல்லாம் இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசித்து ஆபிரகாமுக்கு ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஒரு விஷயம், இந்த ஸ்டேஜை கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் இந்த ஒர்க் நடந்திருக்கு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணுவோம், ஒரு பேப்பரில் வரைவோம், இல்லை அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம மைண்ட்லேயே யோசிப்போம். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் அதே போல தான் எல்லாவற்றையுமே ப்ரீ பிளான், எல்லாவற்றையும் நமக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நமக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் என்ன வச்சிருக்கார், போட்டு வச்சிருக்காரு. அது நமக்கு தான் என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், அதை என்ன பண்ணுவோம், நாம் காண்போம். இந்த வேலைகள்லாம் நடக்கும் பொழுது பார்க்குறக்கே ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும், எங்கே பார்த்தாலும் தூசியாக இருக்கும். அந்த வுட்லேருந்து வர்ற தூசி நிறைய இடத்துல இதாக இருக்கும், அந்த பெயிண்ட் கரைகள்லாம் ஒட்டி இருக்கும். ஆனால் என் ரிசல்ட் எப்படி இருக்கும், இட் வில் பி ஃபைன். அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து புரியாமல் இருக்கலாம். அதனால தேவன் உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, அவர் உங்க கூட தான் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். 8:28 ரோமர்ல சொல்லப்பட்டுள்ளது போல, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருக்காருன்னு நினைங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உங்களுக்கு சில பிரச்சனைகள் மாறாம இருக்கா, அது மாறி நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி விசுவாசிங்க, தேவன் அதை மாற்றுவார். உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லாதவைகளை இருக்கிறதாக விசுவாசிங்க, தேவன் அதை தர வல்லவர். கடைசியாக இதை மட்டும் பாடுவோமா? எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வரவழைப்பவரே,
ஆபீரகாமுக்கு எனக்கும் உங்களுக்கும் செய்ய வல்லவர். ஆபீரகாமுக்கு எனக்கும் செய்ய. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி அவன் நாமத்தை உயர்த்துவோமா? நல்லா விசுவாசித்து, நீர் என் வாழ்வில் யெகோவா ஈரேயா. என்னுடைய வாழ்வில் என் தேவைகளை, என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.